செல்வானா, நான் நிம்மதி பேசுறேன். ஆதியோட ஆதியோட வைஃப். நிம்மதி, சொல்லுமா. என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல ஆதி எனக்கு ஃபோன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது, திடீர்னு நீ கால் பண்ணிருக்கியே. அண்ணா, நான் இப்ப அவனுக்கு தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் கால் பண்ணேன்னு அவன் கிட்ட சொல்லிடாதீங்க. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதுக்காக தான் அவன் போன்ல இருந்து உங்க நம்பர் அவனுக்கே தெரியாம எடுத்தேன். இன்ஃபர்மேஷனா? அதுவும் அவனுக்கு தெரியாமையா? என்னம்மா? அண்ணா, அது அது வந்து அண்ணா ப்ளீஸ் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் ஒரு விஷயத்துக்காக தான் கேக்குறேன். ஆதியோட எக்ஸ் லவர் எக்ஸா பிரசன்ட்டானு கூட தெரியல. நிலா இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் நம்பர் எனக்கு வேணும்னா. என்னம்மா திடீர்னு நிலாவோட நம்பர் கேக்குற? அண்ணா, எனக்கு இப்பவே வேணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு அனுப்பி விடுங்க. இல்லம்மா நிம்மதி, என்கிட்ட நிலா நம்பர் இல்ல. நான் வேணும்னா யார்கிட்டயாவது கேட்டுட்டு அனுப்பவா? யார்கிட்ட கேட்க போறீங்கன்னா? ஆதி கிட்ட கேட்க போறீங்களா? ஐயோ இல்லம்மா, என்கிட்ட உண்மையாவே நிலா நம்பர் இல்ல. ஆனா நீங்க போய் சொல்லாதீங்க. உங்ககிட்ட நிலா நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு எனக்கு நிலா நம்பரை மட்டும் அனுப்பிச்சு விடுங்கண்ணா. நான் முக்கியமான விஷயம் மட்டும் தான் பேசணும். ஆதி கிட்ட சொல்லிடாதீங்க. இது எங்களோட லைஃப் பிரச்சனை. எனக்கு நிலாவோட கான்டாக்ட எப்படி எடுக்கிறதுனே தெரியல. நீங்க எல்லாருமே நிலாவோட கான்டாக்ட வச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அனுப்பி விடுங்கண்ணா. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் பர்சனல் அப்படி இப்படின்னு கேக்குறதுனால நான் அனுப்பி விடுறேன். ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரிண்ணா, இப்போதைக்கு என்னால எதையுமே சொல்ல முடியாது. நானும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் நிலாவோட நம்பரை கேக்குறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ப்ளீஸ், இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா. சரிம்மா, சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் நிலா நம்பரை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்கண்ணா. அண்ணா, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அதுகிட்ட மட்டும் இல்ல, வேற யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே சொல்றேன்னா. சரிம்மா, யார்ட்டையும் சொல்லல. நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் சொல்லல. ஓகேண்ணா, நான் போனை வைக்கிறேன். கருத்துத்தனமா நிலா கிட்ட பேசி ஆதி உனக்காக தான் வெயிட் பண்றான்னு நான் சொல்ல போறதில்ல. நிலாவோட மனசுலயே உண்மையாவே இன்னும் ஆதிதான் இருக்கானு நான் கண்டுபிடிக்கணும். ஆனா ஆதி இப்ப நிலா வந்தா கூட அவளை ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கா. சொல்ல போனா நான் சும்மா தானே, எனக்கு சும்மா தானே தாலி கட்டினா. ஆனா அவளதான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கான். அப்ப கண்டிப்பா ஆதிக்கு நிலாவை தான் பிடிக்கும்ல. நான் தான் தேவையில்லாம என் மனச மாத்திக்கிட்டேன். அப்படியே இருந்திருந்தா கூட இது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓய் பொண்டாட்டி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அதான் சொன்னல, ஒரு முக்கியமான போன் பேசணும்னு. பேசிட்டியா? என்ன விட ஒரு முக்கியமானவங்க இருக்காங்கல்ல உனக்கு, அவங்க கிட்ட போன் பேசிட்டியான்னு கேட்டேன். இன்னும் இல்ல. இன்னும் இல்லையா? நீ ரூமை விட்டு வெளியே வந்தே 1 மணி நேரம் ஆகுது. சரி, நானும் நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா நீ என்ன இன்னும் பேசலன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், நீ விடு. நீ முத ஒரு ரூமுக்கு போ. ஹே லூசு, நான் பேசினதுனால கோச்சுக்கிட்டியா? இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ஹே, நான் சும்மா சொன்னேன்டி. நீ சும்மா சொன்னியோ இல்ல உண்மையா சொன்னியோ அந்த கிளாரிபிகேஷன் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன தெரியணும்னு இருந்துச்சோ அது தெரிஞ்சிச்சு. சோ தயவு செஞ்சு நீ விட்டுடு. சரி சரி, இப்ப என்ன விடணும் அவ்வளவுதானே? அந்த பிரச்சனையை இதுக்கப்புறம் பேசல, போதுமா? சரி, அட்லீஸ்ட் உள்ளேயாவது வா. நான் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன்டி, அந்த கிஃப்ட பிரிக்கலாம் வாடி. இல்ல, அந்த கிஃப்ட் பிரிக்கிற மனநிலைமையில இல்ல. உனக்கு இன்னதாண்டி பிரச்சனை? கட்டு பேத்தாத, எனக்கு ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். நீ சொல்றது எல்லாத்தையும் நான் பண்ணணும், நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் பண்ணணும். ஆனா நான் நினைக்கிறத நான் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? ஏய், எதுக்கு கத்துற போ? அதான் நான் நார்மலா பேசினாலே கத்துறேன். என்னடி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? அதான் உனக்கு என்ன பிடிக்காமே போயிடுச்சுல. நான் சண்டை போடுறேன், கத்துறேன். இன்னும் வேற என்னென்னலாம் என்ன சொல்ல போற? ஹே, என்னடி பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு நிம்மதி, எனக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை இருக்கும். நீ ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிற. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். அதை பிரிக்கலான்னு ரொம்ப ஆர்வமா வந்தா நீ என்ன என்கிட்ட ஏதோ கேள்வி கேட்டுட்டு அதுக்கும் கோச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிற. சரி, அதுக்கு சமாதானப்படுத்தலான்னு வந்தா அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிற. உனக்கு என்னதாண்டி இப்ப பிரச்சனை? ஆமா, யார்கிட்ட இப்ப போன் பண்றேன்னு வந்து நின்னுட்டு இருக்க? அடுத்தது சந்தேகம் வர பண்றல. பாரு, நான் யாருக்கு போன் பண்ணேன்னு நீயே பாரு. குடு, பாக்குறேன், குடு. அது குட்ரி, யாருக்கு பண்ணிருக்கேன்னு பாக்குறேன், குடு. அப்படி என்ன விட யார் உனக்கு முக்கியம் நான் பாக்குறேன். பாரு, தேவையில்லாம என்ன சந்தேகப்படாத. நான் யார்கிட்டயும் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். போயிட்டோம், நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து நான் யார்கிட்ட பேசிருக்கேன் பாருன்னு சொல்ற? நான் உங்ககிட்ட கேட்டேனா? அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னை விட முக்கியமானவங்க தான் யாரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேனே தவிர நீ வேற யார்கிட்டயோ பேசுற, நீ ஏதோ பண்றேன்னு நான் சொல்ல வந்தேனா? ஓ,
டென்ஷன் பண்ணாதடி ப்ளீஸ். தயவு செஞ்சு உள்ள வா. நம்ம 2 பேரும் மட்டும் இந்த வீட்ல கிடையாது. நம்மள சுத்தி நிறைய பேர் இந்த வீட்ல இருக்காங்க. யாருக்காவது கேட்டுச்சுன்னா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்கடி. நான் வரேன், நீ போ. நிம்மதி ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் வரேன்னு சொல்றேன்ல. அதான் நான் வரேன்னு சொல்றேன்ல, நீ போ, நான் வரேன். என்ன ஏதோ மெசேஜ் வந்தோடனே ரொம்ப டென்ஷன் ஆகுற? என்ன? ஒண்ணும் இல்ல. ஹே, அந்த கிருஷ் ஏதோ பண்ணானா? ஏய், அவன் எப்படி பண்ணுவான்? அவன் தான் ஸ்டேஷன்ல இருக்கானே. லாக்அப்ல இருக்கும்போது அவன் எப்படி எனக்கு பண்ண முடியும்? அப்புறம் வேற யாரு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நீ கிளம்பு. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் நோட்ஸ் கேட்டிருந்தேன், அவ அனுப்பி விட்டுருக்கா. நான் எழுதணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போ. இவளுக்கு என்ன பிரச்சனை? சும்மா தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இங்க இருந்தோம் அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன், சீக்கிரம் வா. சரி. சாரி ஆதி, எனக்கு வேற வழி தெரியலடா. உன்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு நிலாவை தானே பிடிக்கும்னு சொன்னேன், நானே சேர்த்து வச்சிடுறேன். இதுதான் நிலா நம்பரா? நிலாக்கு ஃபோன் பண்ணி இப்பவே பேசுவோம். ஹலோ, நிலா. யா, ஐம் நிலா. நீங்க யாரு? நிலா, நிலா, நான் நிம்மதி பேசுறேன். நிம்மதி? சாரி, எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது. இல்ல, உங்களுக்கு என்ன தெரியாது. ஆனா ஹோய், பேசிட்டியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? போ, நான் பேசிட்டு வரேன்னு சொன்னல. சரி, நீ யார்கிட்ட பேசணுமோ அப்புறமா பேசிக்கோ. ஒரு முக்கியமான விஷயம்டி. நான் வரேன்டா, ஒரு நிமிஷம் இரு. அதெல்லாம் முடியாது, நான் இப்பதான் சொல்லுவேன். ஹலோ, ஒரு நிமிஷம். என்னடா பிரச்சனை உனக்கு? ஹே பொண்டாட்டி, நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்டி. ரிசல்ட் வந்துருச்சு. இப்பதான் பாத்துட்டு வரேன். வந்தோடனே உன்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப சந்தோஷமா வந்தேன். நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, ஆனா அப்புறமா பேசு. இப்போ இந்த நிமிஷம் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆதி, ஹலோ, ஆதி, 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 நான் நிலா. ஆதி, உன் வாய்ஸ் தான் எனக்கு நல்லா கேக்குது. ஆதி, நான் லைன்ல தான் இருக்கேன். ஆதி, ஆதி, நான் நிலா. ஆதி, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சாரி, மறந்துட்டேன். அவங்க உங்ககிட்ட பேசுறது ஆதி தானே? ஆதி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ப்ளீஸ், என்னோட ஆதி அவன். என்னோட ஆதி. அவன் குரல் எனக்கு நல்லாவே கேக்குது. ப்ளீஸ், அவன் கிட்ட போனை கொடுங்க. ஹலோ, ஹலோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு அவன் கிட்ட போனை கொடுங்க. அவன் கிட்ட பேசணும். நீங்க யார் என்னெல்லாம் தெரியாது, ஆனா எனக்கு ஆதி கிட்ட பேசணும். ப்ளீஸ்ங்க, போனை கொடுங்க. நான் நிலா சொல்லுங்க, அவன் கண்டிப்பா பேசுவான். நானும் அவனும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கோங்க. அவனை நான் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அவனோட நம்பரை நேத்து கூட அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஆனா யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆதி வாய்ஸ் நல்லாவே கேக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவன் கிட்ட போனை கொடுங்க. இல்ல, என்னடி, நான் இங்க பாஸ் ஆயிட்டேன்னு எவ்வளவு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு போன் தான் முக்கியமா? குட்டை போனு. அந்த ஹெட்செட்டை ஃபர்ஸ்ட் கழட்டு. ஆதி, ஆதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஆதி, ஆதி, நான் நிலா. ஆதி, என்கிட்ட பேசு ப்ளீஸ். நான் உன்னை ரொம்ப நல்லாவே தேடிட்டு இருக்கேன். ஆதி, ப்ளீஸ். ஆதி, கால் கட் ஆயிடுச்சா? அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இங்க பாரு நிம்மதி, நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஒன்னாலதான். எனக்கு எவ்வளவு பெரிய கனவு இருந்துச்சு தெரியுமா? என்னோட பேஷன், என் கனவு எல்லாத்தையும் நீ தாண்டி நிறைவேற்றிருக்க. ஒன்னால தாண்டி இப்ப நான் பாஸ் ஆயிருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நிம்மதி? நீ சொன்னல என்ன போலீஸா பாக்கணும்னு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம நீயும் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்க. அதுக்கான பலன் தான் நிம்மதி. இன்னைக்கு ரிசல்ட் எனக்கு அப்படியே ஐ லவ் யூ நிம்மதினு கத்தி சொல்லணும் போல இருக்குடி. ஐ லவ் யூ நிம்மதி. என்ன ஏண்டா கொல்ற? அங்க ஒருத்தி உன்னையே நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ பாஸ் ஆனதுக்கு காரணம் நான் தானே சொல்லி ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு கத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. நான் என்ன பண்ண போறேன்? நிலா கூட சேர்த்து வைக்கலாம் நினைச்சு கால் பண்ணேன், ஆனா எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. எனக்கு ஒரு ஓரமா எனக்கு ஆதி வேணாம், அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவன் வேலையை பார்க்கட்டும்னு நிலா சொல்லிட மாட்டாளான்னு ஒரு பக்கத்து ஏக்கமா இருந்துச்சு. ஆனா அதுல 1% கூட நிலா சொல்லல. அவன் இப்பவும் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உன்னோட எக்ஸாம்க்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்காக லவ்வே இல்லாம நான் உன் பொண்டாட்டியா இருக்க முடியாது ஆதி. நீ லவ் பண்ண நிலா தான்
உனக்கு உனக்கு பொண்டாட்டியா வரணும். என்னடி ஏதாவது சொல்லுடி, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கங்க்ராட்ஸ் ஆதி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ எவ்வளவு ஆசைப்பட்டல என்ன போலீஸா பாக்கணும்னு, அது நிறைவேற போகுதுடி. சரி எல்லாத்தையும் விட, எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ட்ரைனிங் போட்டிருக்காங்க. ட்ரைனிங்க்கு நம்ம பெங்களூருக்கு போகணும். இன்னைக்கு நைட்டே கிளம்பணும். ட்ரைனிங் உனக்கு தானே, நீ மட்டும் போயிட்டு வா. இல்லடி, என் கூட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என் கூடவே நின்றுக்கடி. உன்னாலதான் இப்ப நான் பாஸ் ஆயிருக்கேன். இப்ப நான் பாஸ் ஆனதுக்கு முழு காரணமும் நீதான். என்னோட ட்ரைனிங் பீரியட்லயும் என் கூடவே நீ இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டி, இப்போ உனக்கு செமஸ்டர் லீவ்ஸ் தானே, தயவு செஞ்சு என் கூட வாடி. நீ என் கூடவே இருந்தனா எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். என்ன கம்பல் பண்ணாத, எனக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லையா? ஏன்? இஷ்டம் இல்லனா இல்ல, என்ன ஏன்? அதான் ஏன் தெரியல. நான் கீழே போறேன். ஹே நில்ல. ஆதி கைய விடு. ஹே நில்றி, என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றேன், அதுக்கு கூட சந்தோஷப்படாம நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க. சரி ட்ரைனிங்க்கு போலான்னு கூப்பிட்டா அதுக்கும் வர மாட்டேங்கிற. என்ன உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? அப்படியே வச்சுக்கோ, எனக்கு வர பிடிக்கல. ஹே என்னடி பிடிக்கல? இங்க பாரு பொண்டாட்டி, கடைசி வரைக்கும் நீ கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட சொல்லடி. இப்படி பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாத. எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் பிரஷர் ஆகுது. உனக்கு என்ன பிரச்சனை? எதனால இப்படி நடந்துக்கிற? காலையில வரைக்கும் நல்லா தானே இருந்த, அப்புறம் இப்ப என்னாச்சு உனக்கு? இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் என்ன விடு. என் கைய விடுன்னு சொன்ன. விட முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்ல, விடு. அப்புறம் எதுக்கு நீ என் கூட ட்ரைனிங்க்கு வர மாட்டேன்னு சொல்ற? இப்ப என்ன, நான் உன் கூட ட்ரைனிங்க்கு வரணும் அதானே? வரேன், போதுமா? அத வரேன்னு சொல்லிட்டல, கைய விடு. ஏ சாரி டி, ஏதோ டென்ஷன்ல கைய பிடிச்சி இழுத்துட்ட. சாரி. நீ வரமாட்டேன்னு சொன்னோனே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. வரேன், வரேன், போதுமா? தேங்க்ஸ் டி. சரி நான் போய் நம்ம ட்ரைனிங்க்கு போயிது பாஸ் ஆனது எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சொல்றேன். இன்னைக்கே போகணும், சீக்கிரமா வந்து பேக் பண்ணு. சரி வரேன், நீ போனை கொடுத்துட்டு போ. சாரிடா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கணும்னு. ஆனா நான் இப்ப வரேன்னு சொன்னது கூட உனக்காகவோ எனக்காகவோ இல்ல நமக்காகவோ இல்ல, உனக்காகவும் நிலாக்காகவும் மட்டும்தான். ட்ரைனிங் உனக்கு பெங்களூர்ல போட்டிருக்காங்க. அங்க நிலாவை வர சொல்லி உன்னை அவளையும் மீட் பண்ண வைக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி அப்புறமா என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோங்க. என்ன முடிவா இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். பாதியில வந்த பாதியிலே போறேன். இதுக்கு மேலையும் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்பவே நிலாக்கு போன் பண்ணி ஆதி பெங்களூருக்கு போறான், நீ உங்க வந்துறேன்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். கடவுளே, நான் பண்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆதிக்கும் நிலாக்கும் இதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஹலோ செல்வானே. நிலா நம்பர் அனுப்பினேனேமா? பாத்தேனே. பேசுனியா? இல்ல, இனிதான் பேசணும். இல்லம்மா, இப்பவும் சொல்றேன், எதுவும் தப்பா நடக்குமோன்னு தோணுது. அது முடிஞ்சு போனதுமா. ஆதி எனக்கு தெரிஞ்சு நிலாவை மறந்தே போயிருப்பான். இப்ப மறுபடியும் நீ அதை எடுத்து பேசுறது எனக்கு சரியா வரும்னு தோணல. நீ என்னன்னு பாரு. இல்லண்ணே, எனக்கு என்னவோ இதுதான் சரியா வரும்னு தோணுது. ஆதி பாவமா, அவன் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். எத்தனை வாட்டி தெரியுமா உன்னை பத்தி என்கிட்ட பேசியிருக்கான். அவனுக்கு ஒன்னதாமா பிடிச்சிருக்கு. நீ நிலா நம்பர் கேட்கும் போதே எனக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுச்சு. அதான் மறுபடியும் கால் பண்ண. எனக்கு தப்பா இருக்கும்னு தோணலன்னு. ஆதிக்கும் நிலாக்கும் இதுதான் சரியா இருக்கும். நான் பண்றது கரெக்ட்னு எனக்கு தோணுது. நீங்க தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாம மட்டும் இருங்க ப்ளீஸ், அது போதும். இல்லம்மா, நீ எதுக்கும் ஒரு வாட்டி. அண்ணா ப்ளீஸ்னு, எதுவும் வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. எதுவுமே புரியாம பண்றதுக்கு எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு தானே பண்றேன். ஆதிக்கு எது நல்லதோ அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத பண்ணாதான் ஆதியும் சந்தோஷமா இருப்பான். நாளைக்கு நானும் ஆதியும் பெங்களூர் கிளம்புறோம். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட சொல்றேன். நிலா நம்பர் அனுப்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு. நான் போனை வைக்கிறேன். நிம்மதி. பாய்னு. டடான். நிம்மதி நிம்மதி. என்ன நிம்மதி, இப்படி பண்ணிட்டியே. ஏன் பொண்ணா இருந்துட்டு இப்படி விட்டு கொடுக்கலாமா? சரி, ஓ நிலைமையில இருந்து பார்த்தா அதுவும் புரியுது. இப்ப நீ என்ன ட்ரை பண்ண போற? ஆதியும் நிலாவையும் சேர்த்து வைக்க போற. அது போய் நடக்குமா? பாப்போம் பாப்போம். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு ஆதி என்ன பண்ண போறான்னு தெரியல. உன்னை சாவடிக்க போறான். நீ இப்படி எல்லாம் பண்றது தெரிஞ்சதுன்னா
பார்க்கலாம். நீ அவன்கிட்ட அற வாங்க தான் போற. இன்னைக்கு நைட்டு பெங்களூர் கிளம்புறாங்க. ஆதியும் நிம்மதியும். சரி, நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மக்களே, இன்னைக்கு சம்மர் ஃபீவர், நல்ல கோல்டு, அதனாலதான் வீடியோவும் சீக்கிரமாவே முடிஞ்சிச்சு. இருந்தாலும் வீடியோ போடாம இருக்க வேணாமேன்னு தான் கஷ்டப்பட்டு எடுத்து போட்டேன். டைமிங்கும் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் நார்மலாக பேசுறேன். வாய்ஸ் ரொம்ப டயர்டா இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கத்தி கூட பேச முடியல. நம்ம வீட்டில் இன்னைக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான லஞ்ச், ரசம் சாதமும் கொத்தவரங்காய் பொரியலும். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் கிளைமேட் மாறி மாறி வருது. இங்கெல்லாம் நல்ல மழையும் வருது, நல்ல வெயிலும் அடிக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஃபீவர் கோல்டெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் உடம்ப பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.